பகல் நேர வெப்பநிலை கிட்டத்தட்ட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை போன்ற மாவட்டங்கள்ல, கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்க்கும், உள் மாவட்டங்கள்ல 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வரலாற்றுல சென்னை நுங்கம்பாக்கத்துல 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நவம்பர் மாதம் பதிவானதே இல்லை. இந்த ஆண்டு அந்த ஒரு வெப்பநிலையை முறியடிக்க வாய்ப்பு இருக்கு நவம்பர் முதல் வாரத்துல. இப்படியாக இருக்க இந்த வெப்பம் எப்போதுதான் குறையும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக குறையும். எப்போதுன்னா நவம்பர் 3ஆம் தேதி இரவு முதல் 8ஆம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் பகலில் வெயிலும் இரவு நேர வெப்பச்சலன இடிமலையும் தமிழகத்துல பரவலாகும். இந்த வெப்பச்சலன இடிமலை வந்த பிறகு இந்த பகல் நேரத்துல வெப்பம் மற்றும் உணரும் வெப்பநிலை படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 நாட்கள் இரவு நேரத்துல